மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்திரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாகச் சொல்லி அவள் புராதனா என்று மிகவும் பழமையானவள், அதாவது ஆதிசக்தியாக இருக்கிறாள், ஆதி அந்தம் இல்லாதவளாக இருக்கிறாள் என்று இன்னும் ஒரு முறை ஆழ்ந்து நமக்கு புரிய வைக்கிறார்கள். அப்படி இருப்பவள் எப்படி இருப்பாள் என்றால், ஓம் பூஜ்யாயே நமஹ, ஓம் பூஜ்யாயே நமஹ. இந்த பூஜ்யா அப்படின்னா அதாவது பூஜிக்க தகுந்தவள் அப்படின்னு சொல்லுது. சமஸ்கிருதத்தில் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இதற்கு இது பொருள். அப்போ தமிழில் நம்ம பூஜ்யம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை பார்த்தோம் அப்படின்னா அது தவறான பொருள் அப்படின்னு சொல்லுது. அதனால தான் நிறைய நாமங்களுக்கு நாம் தமிழோடு ஒப்பிட்டு பார்த்து இது சரியாக கிடையாது, இது இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குறைகள் சொல்பவர்களுக்கு அந்த சாத்தியங்களை அவர்கள் ஏற்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் சமஸ்கிருத சொற்களுக்கென்று ஒரு பொருள் இருக்கிறது இல்லையா, அந்த பொருளின்படி பார்க்கும் பொழுது அற்புதமான ஒரு நாமம் இது. ஏனென்றால் இது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு உணர்த்தும். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்வில் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம் யாரையாவது வயதில் சிறந்தவர்களோ அறிவில் சிறந்தவர்களோ அவர்களை நாம் பூஜிப்போம். அதே சமயம் நமக்கு சிறியவர்களாக யாராவது இருப்பார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் நம்மை பூஜிப்பார்கள், நமக்கு நமஸ்காரம் செய்வார்கள். ஆக நம்முடைய வாழ்விலே நமக்கு இந்த இரண்டு நிலைகள் இருக்கின்றன. யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இரண்டு நிலை கிடைக்கும். வயதில் மூத்தவராக அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த இரண்டு நிலை கண்டிப்பாக கிடைக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாமத்தில் இன்னும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறார்கள். அம்பிகையாக இருக்கிறாளே இந்த லலிதைக்கு மட்டும் ஆதிசக்தியாக இருப்பதால், ஆதி அந்தம் இல்லாதவளாக இருப்பதால், அனைவருக்கும் முன் தோன்றியவளாக இருப்பதால், விருத்தாவாக இருப்பதால் சொல்லிட்டு பல காரணங்கள் சொல்லலாம். அப்படியெல்லாம் இருப்பதால் இவளுக்கு ஒரே ஒரு நிலை மட்டும்தான் உண்டு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அனைவரும் இவளை பூஜிக்கிறார்கள். ஆக இவள் பூஜிக்க தகுந்தவளாக மட்டும்தான் இருக்கிறாள். மற்றொருவரை பூஜிக்க வேண்டும் என்ற நிலை அவளுக்கு ஏற்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படின்னா இன்னும் தெளிவாக நமக்கு புரிய வைக்கிறார்கள். இவள் ஆதிசக்தியாக இருக்கிறாள் என்று, அனைவருக்கும் அம்மே, மும்மூர்த்திகளுக்கும் அம்மேவாக இவள் இருப்பதால் அப்படின்னு சொல்லிட்டு, திரிபுராவாக இவள் இருப்பதால் அப்படின்னு. அது மட்டும் கிடையாது, ஆதிசக்தி அமே ஆத்மா அப்படின்னு நம்ம பார்த்தோமே, ஆதிசக்தியாக இவள் இருப்பதால் எப்பொழுதும் வழிபடத்தக்கவளாக மட்டும் இருக்கிறாள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவள் தனக்காக ஒரு தர்மத்தையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறாள். ஏனென்றால் ஸ்ரீ தர்மம் என்று எப்படி இருக்க வேண்டும், ஏனென்றால் அம்பிகையை பார்த்து நாம் எப்படி வாழ வேண்டும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாள் இல்லையா. எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் தன்னுடைய கணவன் என்று வரும் பொழுது அவருக்கு அத்தனை உபசாரங்கள் செய்ய வேண்டும் என்று அவளும் தன் பதிவிரதா தர்மத்தை பின்பற்றி தன் பதிக்கு சகல உபசாரங்களையும் செய்கிறாளாம். இது அவளாக ஏற்படுத்தி கொண்டது. ஆக இந்த சமயத்தில் அவள் தன் பதியை உபசாரம் செய்து வணங்குகிறாள் என்று சொல்கிறார்கள். நமக்காக இத்தனையும் காண்பிக்கிறாள். ஆக ஒரு பெண் என்பவள் எப்படி வாழ வேண்டும், எவ்வளவு சக்திகள் நிறைந்தவள் என்று, அத்தனை சக்திக்கும் ஆதாரம் அவள்தான் என்று ஒவ்வொரு நாமத்திலும் நமக்கு புரிய வைக்கிறார்கள் இந்த வாக்தேவதைகள். அத்தனை பெண்களும் இத்தனை சக்திகளின் பிறப்பிடமாக இருக்கும் பொழுது அவர்கள் பலவீனமானவர்கள் அல்ல, பலம் மிகுந்தவர்கள் தான். அவர்கள்தான் இத்தனைக்கும் மூல காரணமாக இருக்கிறார்கள். இத்தனை அறிவிற்கும், இத்தனை பெருமைக்கும், இத்தனை புகழுக்கும், பதவிக்கும் மூல காரணம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய அந்த பெண்களாகத்தான் இருக்க முடியும் சொல்லுவாங்க. அப்படி அந்த பெண் என்பவள் இப்படி வாழ வேண்டும் என்று தன்னுடைய பதிவிரதா தர்மத்தை பின்பற்றி அம்பிகையை நமக்கு காண்பிக்கிறாள். அப்படிப்பட்டவள் எப்பொழுதும் பூஜிக்க தகுந்தவளாக மட்டும்தான் இருக்கிறாள் என்று வாக்தேவதைகள் கூறுகிறார்கள். மகாபெரியவா சரணம்.